அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஸ்ரீராமநவமி துவங்குகிறது. இறைவன் இந்த உலகத்தில் உள்ளோரை உய்விக்க எண்ணி சாஸ்திரங்களை எல்லாம் தந்தான். அந்த சாஸ்திரங்களின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தானே அவதாரம் செய்து காட்டினான். அப்படி பற்பல அவதாரங்கள் எடுத்து இந்த உலகத்தை காத்ததாகத்தான் புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லுகின்றன. அப்படி பல அவதாரங்கள் எடுத்தாலும் தசாவதாரம் என்கிற 10 அவதாரம் முக்கியம். அந்த 10 அவதாரத்திலேயும் பூர்ணமான அவதாரம் எது என்று சொன்னால் ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரம். இந்த 2 அவதாரங்களிலும் பகவான் இந்த பூமியில் பிறந்து பற்பல லீலைகளை செய்து அருளினான். அதில் இந்த ராம அவதாரம் தான் ஸ்ரீராமநவமி. அந்த ராமநவமி தினத்தை தான் எல்லாரும் முன்னாடி ஒரு 10 நாள் பின்னாடி ஒரு 10 நாள் ஜனனோற்சவம் கர்ப்போற்சவம் என்றெல்லாம் கொண்டாடுகின்றாங்க. நம்ம இந்த ஜனன உற்சவம் என்று சொல்லப்படுகின்ற 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரமும் இருக்கணும். அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் இரவு 12 மணி வரை இருக்குது. நவமி திதி இருக்குது. அதனால் இந்த ஆண்டு ராமநவமி மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்கிறது முதல் தகவல். ரெண்டாவது, ராமன் பகவான் அவன் ராமனாக அவதரித்தான். வேதங்கள் ராமாயணமாக அவதரித்தது. ஆகையினாலே இந்த ராமாயணத்தை ராமநவமியிலே படிப்பது என்பது வேதங்களை படிப்பது போல, சகல சாஸ்திரங்களையும் படிப்பது போல. எல்லா சாஸ்திரங்களையும் உயர்ந்த சாஸ்திரம் எது என்று சொன்னால் ஸ்ரீராமாயணம் தான். வேதத்தை நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது. ஸ்மிருதிகளை புரிந்து கொள்வதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது என்ன சொல்லுது என்பதை நம்ம இதிகாசங்களால் தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே வேதத்தின் அர்த்தத்தை அறுதியிடுவது இதிகாச புராணங்களினாலே. அதிலே இதிகாசங்கள் 2, அதிலே ஏற்றமானது ஸ்ரீராமாயணம் அப்படின்ட்டு பெரியவங்க எல்லாம் நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது வால்மீகி முனிவரால் நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வான்மீகி அப்படின்னு சொல்வதனாலே 24,000 ஸ்லோகங்களாக ராமாயணம் பாடப்பட்டது, வேதமாகவே கொள்ளப்படுகிறது. அதனால தான் ஸ்ரீ ராமானுஜர் ஒரு வருஷ காலம் ராமாயணத்தினுடைய அர்த்தத்தை, வேதத்தின் அர்த்தத்தை, உபனிஷதத்தின் அர்த்தத்தை கேட்பது போலவே திருமலைக்கு போயிட்டு அந்த அலிபிரி அடிவாரத்திலே தம்முடைய ஆச்சாரியனான பெரிய திருமலை நம்பிகள் என்கிற ஆச்சாரியனிடத்திலே கேட்டார். இந்த ராமநவமி அது பார்த்திங்கன்னா நவாகம் சப்தாகம் என்னட்டெல்லாம் சொல்லுவாங்க. வேதத்தை சப்த பிரமாணம் அப்படிம்பாங்க. வேதத்தை கையால் எழுதி படிக்கக்கூடிய பழக்கம் கிடையாது. அது காதால் தான் கேட்கணும். அதனால தான் அதுக்கு ஸ்ருதி என்னட்டு பேர், மறை என்னட்டு பேர். ராமாயணத்திற்கு சப்த பிரமாணம் என்னட்டு பேர், வேதத்துக்கும் சப்த பிரமாணம் என்னட்டு பேர். பொதுவாகவே இந்த 7 பிறவி 7 உலகம் இது 7 அடிப்படையில் தான் எல்லா தத்துவங்களும் இருக்கின்றன. சப்தம் என்றாலே 7 என்ற பொருளும் உண்டு. இந்த ராமாயணம் 7 காண்டங்களாக இருக்குது, 7 பெரும் பிரிவுகளாக இருக்குது. அந்த கிஷ்கிந்தா காண்டத்திலே பார்த்திங்கன்னா 7 பெரும் மரங்களை, ஆச்சா மரங்களை ஒரே பாணத்தினாலே துளைக்கின்றான். அந்த அம்பானது 7 என்கிற தொகுப்பில் என்னென்ன பொருள்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஊடுருவி ராமன் கைக்கு வந்து சேருகின்றது. இப்போ 14 வருஷம் காட்டுக்கு போக சொன்னான். இந்த 14 வருஷம் போன்னு சொல்ல வேண்டியது தானே. ஆனால் 7 குறித்து தான் சொல்கிறா. 7 2 ஆண்டில் வா. அப்போ 7க்கு அப்படிப்பட்ட ஒரு மதிப்பு இருக்குது. 10 அவதாரங்களிலே 7வது அவதாரம் ஸ்ரீராம அவதாரம். எனவே ஸ்ரீராமாயணத்தை போற்றுவது வேதத்தை போற்றுவது என்று பொருள். 24 எழுத்துக்களான காயத்ரி மந்திரம்தான் 24,000 ஸ்லோகங்களாக விரிந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் இந்த ராமநவமி மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதில் 2 ராமாயணம் முக்கியம். ஒரு ராமாயணமானது ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலிருந்து தொகுக்கப்பட்ட பாசுரப்படி ராமாயணம். இல்லாட்டி போனால் குலசேகர ஆழ்வார் ராமாயணத்தையே முழுக்க எழுதியிருக்கிறார் ஒரு 10 பாசுரங்களாலே. அதுக்கு பெருமாள் திருமொழி கடைசி திருமொழி. அதனால் இந்த ராமநவமி அன்னைக்கு நம்ம பஜனை பண்ணலாம், திவ்யநாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், ராமநாமத்தை உச்சரிக்கலாம், ராமநாமத்தை லிகிதமாக எழுதலாம். அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ராமருடைய படத்தை குறைந்தபட்சம் நம்முடைய பூஜை அறையில் வைத்து பூஜித்து இந்த குலசேகர ஆழ்வானுடைய ராமாயணத்தையோ இல்லாட்டி போனால் அந்த பாசுரப்படி ராமாயணத்தையோ இல்லை சுந்தரகாண்டத்தையோ பாராயணம் பண்ணலாம். ராம அஷ்டோத்தர நாமாவளி சொல்லி அவனை மலர்களாலே பூஜிக்கலாம். பலவிதமான நிவேதனங்களை வைத்து படைக்கலாம். இவ்வளவும் செய்தால் ராமருடைய மனம் குளிரும். அந்த ஆஞ்சநேயர் கூப்பிட்டாராம். அந்த தன்னுடைய அவதாரத்தை எல்லாம் முடித்து கொண்டு கிளம்பும்போது கூப்பிட்டாராம், மாருதி வர்றியா அப்படின்னு சொன்னாராம்.
சுவாமி அங்கே ராமனா நீ இருப்பியா அப்படின்ட்டு கேட்டாராம். நான் ராமனா இருக்க மாட்டேன், பரவாசுதேவனாக இருப்பேன். ராமனை பார்த்த கண்களினாலே அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு சொன்னாரில்லே ஆழ்வார். ஸ்ரீராமனை பூஜித்த இந்த கைகளும் கண்களும் நம்ம பரவாசுதேவனை கூட காணாது, கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, வைகுண்டத்தை கூட பார்க்காதுன்னுட்டார். அப்போது எந்த இடத்துல எல்லாம் ராமாயணம் சொல்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் அந்த ஆஞ்சநேய பகவான் உட்கார்ந்துருப்பார். ராமாயணத்தை படிக்கணும், ராமாயணத்தை காலட்சேபம் கேட்கணும். ராமன் என்கிற நாமாவையாவது, ராம நாமமும் ஜென்ம ரட்சக மந்திரம் என்று சொன்னார் இல்லையா, அதை நம்ம திரும்ப 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 சொல்லணும். எல்லா எழுத்தும் அஷ்டாட்சர மந்திரத்தை விட ஒருபடி உயர்ந்தது ராமநாமம். யார் சொல்கிறது இது? யார்? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அதை தானே சொல்கிறார். கடைசியில் சொல்லும் பொழுது சொல்கிறார் இல்லையா, இந்த ராம நாமத்தை சொன்னாலே சகஸ்ரநாமத்தை சொன்ன பலன் வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாமத்தை கொடுத்தது. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்றிரண்டெழுத்தினார். இந்த ராமநாமத்தை சொல்லி ராமநவமி கொண்டாடினால் வீட்டிலே சுபிட்சம் இருக்கும், சண்டை இருக்காது, சகோதரத்துவம் ஓங்கும், கொடுக்கல் வாங்கல்கள் உயர்வாக இருக்கும், திருமண தடைகள் அகலும், நல்ல சந்தோஷம் இருக்கும், குடும்பத்திலே மேலும் மேலும் அபிவிருத்தி முன்னேற்றம் இருக்கும். அதை விட அழகாக சொல்கிறாரு, இந்த ராமாயணத்திலே ஏதாவது ஒரு பாடலை ஒரு வரி படித்தால் கூட பிரம்மலோகம் கிடைக்குமா. அந்த பிரம்மன் உட்கார வச்சு, நம்ம சிம்மாசனத்தில் உட்கார வச்சு நம்மளை வாழ்த்துவானா. இந்திரலோகம், சந்திரலோகம், எல்லா லோகங்களும் பிரளய காலத்திலே அழிந்தாலும் கூட அழியாத பொன்புலகமாகிய அந்த பரவாசுதேவன் விளங்கக்கூடிய அந்த உயர்ந்த பீடமாகிய பரமபதம் கிடைக்குமா. புற்பா முதலா புல் எறும்பு ஆதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியுள் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குள் வைத்தானன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஆகையினால இந்த ராமனை எல்லாம் யார் கொண்டாடுகிறார்களோ அவர்களெல்லாம் ராமனுக்கு வேண்டியவர்கள் என்பதினாலே அந்த ராமநாமத்தை சொல்பவர்களை எல்லாம் இருக்கும் வரை நன்றாக வாழ வைத்து இந்த பிறவிக்கு பின்னாலே வைகுந்த பிறவியும் தந்துவிடுமா இந்த ராமநாமம். அதனால தான் ஜென்ம ரட்சக மந்திரம் அப்படின்ட்டு தியாகையர் இந்த ராமநாமத்தை கொண்டாடினார். அப்படி இந்த ராமநாமத்தை சொல்லுவதையே 10 நாளும் நம்ம ஒரு தியானமாக மெடிடேஷனாக வச்சு நம்ம சொன்னோம் என்று சொன்னால் அதுவே ராமநாம நவமியை சிறப்பாக கொண்டாடியதற்கு சமம். ராமநாமத்தை கொண்டாடுவோம், ராம நவமியை கொண்டாடுவோம், ராமபிரானின் ஆஞ்சநேயரின் நல்லருளை பெறுவோம்.